வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி வந்து சார் நம்ம பையன் நல்லா கட் ஆஃப் எடுத்திருக்கான், ஒரு பெரிய காலேஜில் சேர்க்கணும் சார்னு சொல்லி எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாம் என்னது, சார் இப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டாவது என் பையனை வந்து பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும், ஆனா எனக்கு வருமானம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதை பத்தி வந்து படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடை இல்லை. என்னது, படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடை இல்லை. நம்ம கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் லோன் நிறைய தராங்க. அதுக்கான அவேர்னஸ் வந்து உங்களுக்கு யாருக்கும் இல்ல. அதுக்கான ஃபுல் டீடைல் வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 2 பார்ட்டா இருக்கும். அந்த 2 பார்ட் வந்து எப்படி இருக்கும்னா, முதல் பார்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து அந்த இதுல வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இருக்கும். அந்த 2 வீடியோவும் வந்து நீங்க மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே நிறைய வியூஸ் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இனிமே வரப்போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இன்ஃபார்மேட்டிவ் வீடியோவா இருக்கும். இப்ப அடுத்த உங்களுக்கு வரப்போற இப்போ வீடியோ வந்து எஜுகேஷன் லோனை பத்தி தான். அதுக்கு எஜுகேஷன் லோன் கவர்மெண்ட்ல எப்படி போகணும்னா, வித்யலட்சுமி ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுக்கான ஃபுல் டீடைல் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு புது புது இன்ஃபார்மேட்டிவா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேங்க் லோன் வாங்குறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம இந்தியனா இருந்தா மட்டும் போதும். வேற எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. நம்ம இந்தியனா இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபாரின்ல படிக்கலானாலும் நம்ம லோன் வாங்கிக்கலாம். போக வந்து நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இருந்தாலும் வாங்கிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, +2க்கு அப்புறம் நீங்க படிச்சது, அப்புறம் எந்த காலேஜில் வந்து நீங்க சேர்றீங்களோ அந்த காலேஜ்ல இருந்து ஒரு போனஃபைட் வாங்கணும். போக வந்து நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல வந்து நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதோட அலாட்மெண்ட் ஆர்டர். பேங்க் லோன் யார் யாருக்கு தராங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற என்னென்ன படிப்புகளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட்ல ரெகக்னைஸ் ஆனது, அதாவது யூஜிசி, ஏஐசிடி, ஏஎம்எஸ், இந்த மாதிரி எங்கெங்க கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இருக்கிறவங்கலாம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பிஇ, டிப்ளமோ, மெடிக்கல் எல்லாத்துக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அது போக வந்து ஐஐடி, ஐஐஎம், என்ஐடி, என்எஃப்டி இந்த மாதிரி படிப்புகளுக்கும் என்ன செஞ்சுக்கலாம், இதை வாங்கிக்கலாம். அது போக அவங்க வேறு எதுக்கு வந்து பேங்க் லோன் சொல்றாங்கன்னா, ஏரோநாட்டிக்கல், பைலட்டுக்கு, கப்பல் படிப்புக்கு, டிப்ளமா நர்சிங்க்கு, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்தியாவில் இன்ஸ்டியூட்ல இருந்தா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பேங்க்ஸ் லோன் வாங்கிக்கலாம். இது போக வந்து ஃபாரின்ல படிக்கிற படிப்புக்கு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பேங்க் லோன் வாங்கிக்கலாம். ஃபாரின்ல இருக்கிற என்ன மாதிரி படிப்பு படிக்கிறாங்கன்னா, நீங்க ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எது இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். போக வந்து பிஜி வந்து எம்சிஏ, எம்பிஏ, எம்எஸ் இந்த மாதிரி வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல படிச்சீங்கன்னா அதுக்கும் வந்து பேங்க் லோன் வாங்கிக்கலாம். போக வந்து அமெரிக்கால வந்து சிஏஎம்ஏ, லண்டன்ல சிபிஏ நடத்துறாங்களே அந்த படிப்புக்கும் நீங்க என்ன செய்யலாம், பேங்க் லோன் வாங்கிக்கலாம். அது போக வந்து ஏரோநாட்டிக்கல், பைலட் இதுக்கு, கப்பல் இதுக்கு டிப்ளமோ ரிலேட்டடா எது வந்து இந்தியா ரெகனைஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஃபாரின்ல இருக்கும் வேலைக்கு போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பேங்க் லோன் வாங்கிக்கலாம். இப்போ நீங்க ஃபாரின்ல வந்து ஸ்டடிஸ் பண்ணீங்கன்னா மெயினா வந்து உங்க ஃபாரின்ல எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் எடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். ஹைகோர்ட்ல வந்து என்னென்ன இடத்துல ஆதார் கட்டாயம் சொல்றாங்களோ நீங்க ஆதார் சப்மிட் பண்ணணும். சப்போஸ் வந்து பேன் கார்டு போக வந்து வேற ஏதாவது அவங்க டீடைல் கேட்டாங்கன்னா பேங்க்ல வந்து அது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எவ்வளவு உங்களுக்கு கடன் கொடுப்பாங்களோ அது எல்லாமே என்ன செய்வாங்க, பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது போக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க பேங்க்ஸ்ல கேட்கறீங்களோ அதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைடை வந்து நீங்க எல்லாமே ஃபுல்லா பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பேங்க் லோன் நீங்க வாங்குறதுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க பேங்க் லோன் வாங்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்தியாவில தான் படிக்க போறீங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவில தான் நீங்க படிக்க போறீங்கன்னு இருந்தீங்கன்னா, இந்தியாவில படிக்கிறதுக்கு நீங்க 4 லட்சம் ரூபாய் வரை வந்து நீங்க வந்து லோன் வாங்குனீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வாங்க போற லோன் அமௌண்ட் வந்து 4 lakhsக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து எதுவுமே ஷூரிட்டி கொடுக்க தேவையில்லை, எதுவுமே இல்லை. நீங்க பேங்க்ல போய் நீங்க அப்ளை பண்ணாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க டோட்டல் அதாவது 4 வருஷத்துக்கும் சேர்த்து நீங்க 4 லட்சம் ரூபாய் வாங்குனீங்கன்னா சிம்பிளா வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து வருஷத்துக்கு நீங்க வந்து பேங்க் லோன் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க தேவையில்ல, ஷூரிட்டி கொடுக்க தேவையில்ல, எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை. 4 லட்சம் ரூபாய் வரை வந்து மினிமம் மார்ஜின், அதாவது நீங்க எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் மார்ஜின் சொல்லி பேங்க்ல சொல்லுவாங்க. 4 லட்சம் ரூபாய் வரை வந்து உங்களுக்கு நீங்க எந்த மார்ஜின் எந்த காசும் கொடுக்க வேணாம். அவங்க வந்து 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன்ல கொடுத்துருவாங்க. இல்ல சார் எனக்கு வந்து நான் ஹாஸ்டல்லாம் இருந்து எனக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வேணும், ஆனா 7.5 lakhsக்குள்ள வந்து எனக்கு இது வேணும்னா அதுக்கான ரூல்ஸ் என்னன்னா, நீங்க வந்து 5% வந்து மார்ஜின் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
4 லட்சம் ரூபாய்க்கு போக நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா வந்து அதுல 5% 25,000 ரூபாய் வந்து நீங்க என்ன செய்யணும், உங்க காசு. அப்படின்னா வந்து 4.25 லட்சம் ரூபாய் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா 25,000 ரூபாய். இப்போ நீங்க 5 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னா 4.25 லட்ச ரூபா வந்து பேங்க் கொடுத்துருவாங்க, 25,000 நீங்க கொடுக்கணும். இல்ல சார் நான் வந்து 7 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குறீங்கன்னா பேங்க் சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு நீங்க இது தரணும், அது எல்லாமே வந்து பேங்க் சொல்லுவாங்க. இது பேஸ்ட் ஆன் ஸ்காலர்ஷிப். இப்போ நீங்க ஸ்காலர்ஷிப்பும் வந்து எதுல சேர்க்கணும், மார்ஜின்ல தான் சேர்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டீட்டெயிலா போனீங்கன்னா பேங்க்ல உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து செக்யூரிட்டி. நீங்க வந்து என்னென்ன ஷூரிட்டி நீங்க கொடுக்கணும்னா, நீங்க வந்து 4 லட்சம் ரூபா வரை நீங்க லோன் வாங்குனீங்கன்னா, 4 வருஷத்துக்கு சேர்த்து 4 லட்சம் ரூபா வரை இது வாங்குனீங்கன்னா நீங்க எந்த ஷூரிட்டி கொடுக்க தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 4 லட்ச ரூபாய்க்குள்ள வாங்குனீங்கன்னா நீங்க எந்த நீங்க கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அடுத்தது வந்து நீங்க 4 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், ஷூரிட்டி இது பண்ணணும். போக தேர்ட் பர்சனோட ஜாமீன் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 லட்ச ரூபாய்க்கு மேல 7 லட்ச ரூபாய் வரை வந்து நீங்க இதை வாங்குனீங்கன்னா தேர்ட் பர்சனோட கேரண்டி கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பர்சன் கேரண்டி கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க 7.5 lakhsக்கு மேல நீங்க வாங்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்க பேரண்ட்ஸும் கேரண்டரா இருக்கணும். போக வந்து அது பேங்க்கும் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4 lakhs வரை உங்களுக்கு எந்த ஷூரிட்டி தேவையில்லை. அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கணும், பெற்றோர்கள் வந்து கூட்டுக்கடன் வாங்குபவராக இருக்க வேண்டும். 4 லட்சம் வரை. நீங்க 4 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து கூட்டுக்கடன் வாங்குபவராக இருக்க வேண்டும். அதனுடன் பொருத்தமான 3ஆம் தரப்பு உத்தரவாதம், தேர்ட் பர்சன் வந்து என்ன செய்யணும், கேரண்ட் பண்ணணும். 7.5 lakhs மேல வந்து பெற்றோர்கள் கூட்டுக்கடன் வாங்குபவராக இருக்கணும். இதுதான் வந்து பேங்க் லோன் வாங்குறதுக்கான கண்டிஷன். சரி, இப்ப கண்டிஷன் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ பேங்க் லோன் எப்படி அப்ளை பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. www.vidyalakshmi.co.in நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு www.vidyalakshmi.co.in இந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க என்ன செய்யணும், ஆன்லைன்ல வந்து நீங்க எல்லா டீடைல் பண்ணணும். இதுக்கான எக்ஸ்க்ளூசிவா ஒரு தனி வீடியோ வந்து உங்க வரும். அதுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ போட்டுருவேன். முதல்ல வந்து இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கோம், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கான எல்லா இதுவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சரி, இப்போ வந்து வித்யாலட்சுமி போர்ட்டல்ல போய் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்பா நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி வந்து ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி. இருப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி இது வேணும். உங்களுடைய ரேஷன் கார்டுல எல்லாமே இருக்கும், அதுவும் ஸ்மார்ட் கார்டுலயும் அது இருக்கும். ரெண்டாவது வந்து இன்கம் சர்டிபிகேட். நீங்க வந்து எவ்வளவு வந்து உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், அது கண்டிப்பா வந்து இன்கம் சர்டிபிகேட் இப்போ வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க இப்ப கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு. அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். அதுக்கு போக வந்து பேன் கார்டு. இப்போ நீங்க பேன் கார்டு எடுக்கலன்னா இப்போ வந்து நீங்க பேன் கார்டு முதல்ல போய் எடுத்துருங்க. பேன் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். அது போக வந்து காலேஜில் நீங்க சேர்ந்ததுக்கு அந்த காலேஜில் இருந்து சேர்ந்ததுக்கான காலேஜ் வந்து ஒரு போனஃபைட் கொடுப்பாங்க. இந்த பையன் வந்து நம்ம காலேஜில் சேர்ந்துட்டானு ஒரு காலேஜில் வந்து போனஃபைடு பிரின்சிபல் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த காலேஜில் சேர்றீங்களோ அந்த காலேஜில் வந்து என்ன செய்யணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கணும். அப்புறம் வந்து உங்களை 10th + 2 உங்களுடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய 10th + 2 மார்க் ஷீட்டு. நீங்க எஃப்ஜியா இருந்தீங்கன்னா எஃப்ஜி டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து நீங்க கவுன்சிலிங்ல வந்து அலாட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய கவுன்சிலிங் அலாட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேல இருக்க ஸ்கிரீன்ல எல்லாமே உங்க நல்லபடியா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்க வந்து பேங்க்ல வந்து சப்மிட் பண்ணணும். நீங்க பேங்க் லோன் அப்ளை பண்ண பிறகு இது எல்லாமே பண்ணணும். ஃபுல்லா வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும். இதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இதுக்கான ஃபுல் டீடைல் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இதுல வந்து vidyalakshmi.co.in வந்து நீங்க எப்படி பேங்க் லோன் அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும், என்னென்ன சைஸ்ல அப்ளை பண்ணணும்க்கான ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து இப்ப வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா, அப்படியே வந்து பாருங்க. உங்க வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் ஒரு பெல் பட்டன் அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் உங்களுக்கு வரும். அதுவரை பை பாய்.